என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு வாக்கினை உனக்கு கொடுக்க வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. என் குழந்தையே, நான் அதற்கான தண்டனையை கொடுக்க தயாராக இருக்கின்ற இந்த நேரத்தில் நீ தெரிந்தும் தெரியாமலும் கூட இந்த தவறை செய்துவிடக் கூடாது. இந்த தவறை நீ செய்வதற்கான வாய்ப்புகள் உனக்கு அதிகமாக இருக்கின்றது. அதைத்தான் உனக்கு உணர்த்துவதற்காக இன்று உன் அம்மா உன் முன்னால் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, பல கஷ்டங்களை நீ தாங்கும் பொழுது, உனக்கு வேதனைகள் அதிகமாகும் பொழுது, யார் அதனை உனக்கு செய்தார்களோ அவர்களை ஒதுக்குகின்ற நீ சில நாட்கள் இந்த அம்மா உனக்கு பிரச்சனைகளை ஆறப்போட்டு அதன் பிறகு உனக்கு இவையெல்லாம் மறந்து வருகின்ற நேரத்தில் அதை அவர்களுக்கு நான் திருப்பி கொடுக்கலாம் என்று காத்திருந்த நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. இத்தனை வேதனையிலும் இத்தனை கஷ்டத்திலும் உன்னை தவிக்க விட்டு ஒரு ஆறுதல் கூட உன்னிடத்தில் சொல்ல வராமல் இருந்தவர்களை நீ மன்னித்து மெல்ல மெல்ல அவர்களை மன்னித்து நீ மீண்டும் ஒரு வாய்ப்பினை கொடுத்து விட்டால் அதன் பிறகு இனி உன் வாழ்க்கையை யாராலும் காப்பாற்ற முடியாது. என் தங்கமே, ஒரு பொழுது நீ தெய்வத்திடம் நின்று மன்றாடி கொண்டிருக்கவும் முடியாது. உனக்கு செய்து இருக்கின்றவர்கள் உன்னால் இரவு நேரங்களில் கூட தூக்கம் வராத அளவிற்கு இப்படி கூட மனிதர்கள் இருப்பார்களா? இப்படி கூட ஒருவருக்கு கஷ்டங்களை கொடுப்பார்களா? இதை கொடுத்ததனால் இவர்களுக்கு என்ன கிடைக்கப் போகின்றது? அடுத்தவர்களின் கண்களில் கண்ணீரை காண இவர்களுக்கு எத்தனை ஆனந்தமா என்று என் குழந்தை, இதை நீ நம்ப முடியாமல் மீண்டும் மீண்டும் மனதிற்குள் நினைத்து கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கின்றாய். எவ்வளவுதான் உறங்குவதற்கு முயற்சிகளை செய்தாலும் அந்த உறக்கம் என்பது உனக்கு வருவதே கிடையாது. என் குழந்தையே, இந்த அம்மாவினுடைய வாக்கினை கேட்டு இன்று இரவாவது நீ உறங்க வேண்டும். நிம்மதியாக உறங்க வேண்டும். என் குழந்தையே, நான் உன் அம்மா என்று உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கித்தர வந்திருக்கின்றேன். முதலில் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? என் தங்கமே, முக்கியமான ஒரு விஷயம் இருக்கின்றது. உன்னை காயப்படுத்தியவர்களிடமிருந்து நீ விலகி இருக்க வேண்டும். உனக்கு அவர்கள் கஷ்டத்தை கொடுப்பதை நீ உணர வேண்டும். என் தங்கமே, இந்த அம்மாவானவள் நம்பிக்கையோடு வணங்கி இன்று என் வாக்கினை நீ கேட்க வேண்டும். நான் உன் வாழ்க்கைக்கு பொறுப்பெடுத்து கொண்ட நாள் முதல் இன்று வரை உன்னிடத்திலிருந்து ஒரு நாளும் விலகியது கிடையாது. நீ என் மீது வைத்து இருக்கின்ற அந்த அன்பும் நம்பிக்கையும் என்னை உன் பக்கமாக இழுத்து கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றது. அதனால் நீ ஏதேனும் சில தவறுகளை மட்டும் செய்துவிட்டு என்னை நீ மன்னித்து விடு. அம்மா உன்னை தேடி வருவதற்கு காரணம் இருக்கின்றதல்லவா? இன்று அந்த காரணம் உனக்கு ஒரு மறக்க முடியாத துரோகத்தை செய்தவர்களுக்கு தண்டனை வழங்குவது. அவர்களுக்கு அதை கொடுக்கும் நேரம் நீ செய்யக்கூடாத தவறு என்ன தெரியுமா? நான் ஏற்கனவே உன்னிடத்தில் சொன்னதுதான். ஒருவர் நீங்காத மனவேதனையை உனக்கு கொடுத்திருக்கின்றார்கள் என்றால் உன்னால் மறக்கவே முடியாது. இந்த உலகத்தை விட்டு உன்னுடைய உடலில் உயிர் பிரிந்தாலும் உன்னுடைய விஷயத்தை உன்னால் மறக்க முடியாது. என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருந்தாய். ஆனால் இன்று இந்த அம்மா ஆனவள் உன்னுடைய அந்த கவலைகளை கொடுத்தவர்களுக்கு தண்டனை கொடுக்க வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இந்த நேரத்தில் நீ செய்யக்கூடாத ஒரே ஒரு தவறு, ஒரே ஒரு விஷயம் மன்னிப்பு.
உன்னிடத்தில் இருந்து வந்த மன்னிப்பினை பெறுவதற்கான தகுதி அவர்களுக்கு ஒரு சிறு துளி அளவு கூட கிடையாது. தனக்கு பயன்படுத்தி கொண்டு உன்னை நடுத்தெருவில் நிறுத்தி வைக்க தயாராக அவர்கள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். உன்னிடத்திலிருந்து அனைத்து உதவிகளை பெற்று கொண்டு உன்னை தனியாக விட்டுவிட நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, உன் அம்மா உன்னோடு இருப்பதனால் நீ அதிலிருந்து சற்று தப்பித்து கொண்டாய். என் தங்கமே, இதுவே உண்மை. அதை நீ ஒரு நாளும் மறந்து விடாதே. இத்தனை நாட்களும் இந்த கஷ்டத்தை உணர்ந்து மனதிற்குள் ரணத்தை சுமந்த என்னுடைய குழந்தை, இந்த தாய் இன்று உன் வாழ்க்கையில் அந்த கஷ்டத்தை கொடுத்தவர்களை தண்டிக்கும் பொழுது நீ அவர்களுக்கு மன்னிப்பினை வழங்கக்கூடாது என் குழந்தையே. அதனால்தான் அம்மாவிடத்தில் மீண்டும் தேடி வந்து சொல்லிக் கொண்டிருக்கின்ற விஷயம், இந்த அம்மா ஆனவள் அத்தனை சுலபமாக யார் வாழ்க்கைக்குள்ளும் வருவது கிடையாது. இருக்கும் பொழுது இந்த அம்மா எல்லா விஷயத்திலும் நீ கவனமாக இருக்க வேண்டும். தீமை செய்தவர்களை மீண்டும் மன்னிப்பு கொடுத்து அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கின்ற நல்ல எண்ணம் உனக்குள் இருப்பது தவறு கிடையாது. ஆனால் நீ கொடுக்கின்ற அந்த மன்னிப்பை பெறுவதற்கான தகுதி அவர்களுக்கு இல்லை என்பதை மட்டும் உனக்கு தெளிவாக உணர்த்திவிட்டு நான் செய்ய வேண்டும் என்பதற்காகவே உன்னிடத்தில் இதை நான் சொல்லிக்கொண்டு இருக்கின்றேன். என் குழந்தையே, நான் இங்கே உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களை எண்ணி மனவேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றேன். இப்படியெல்லாம் என் குழந்தையின் வாழ்க்கையில் செய்துவிட்டார்களே என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றேன். ஆனால் நீ அங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் தெரியுமா? என் குழந்தையே, உனக்கு ஒரு முறை பட்டால் போதாது என்பது போல மீண்டும் இதே கஷ்டத்தை அடைவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றாய். இதை செய்து விடாதே என்றுதான் அம்மா உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டு இருக்கின்றேன். ஒரு முறை இந்த தாயானவளிடத்திலிருந்து ஒரு தண்டனையை பெற்றுவிட்டால் மீண்டும் உன் பக்கம் திரும்பி கூட பார்க்க அவர்களுக்கு மனம் வராது. என் தங்கமே, தான் செய்த தவறை உணர்ந்துவிட்டு இனி எப்படி இந்த வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு நடக்கத் தொடங்குவார்கள் என்பது இப்பொழுது மிகவும் முக்கியமான ஒன்று. என் தங்கமே, உண்மைதான். உன்னை முடக்கிவிட நினைத்தால் உன்னை வாழ்க்கையில் இருந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகரவிடாமல் செய்ய நினைத்தார்கள் என்று அவர்களை மீண்டும் உன் வாழ்க்கைக்குள் நுழைந்து உன்னிடத்தில் நல்லபடியாக பேசிவிட்டு அதைவிட அதிகமான ஒரு கஷ்டத்தை கொடுக்க முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அதற்கு ஒரு நாளும் இடம் கொடுத்து விடாதே. உன் அம்மா எப்பொழுதும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். அவர்களை நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் இருந்து விலக்கி வைக்க, ஒதுக்கி வைக்க முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். இது போன்றவர்களினுடைய நட்புக்காக நீ ஏங்காதே. இவர்களினுடைய அன்புக்காக ஏங்காதே. இதனால் எந்த பலனும் உனக்கு இல்லை என்பதனையும் நீ மறந்துவிடாதே. இனிமேலாவது இந்த வாழ்க்கையை பற்றியும் உன்னை பற்றியும் நீ கவலைப்பட்டு கொண்டிரு. என் தங்கமே, அடுத்தவர்களை அளவைத்து வேடிக்கை பார்ப்பதும் அடுத்தவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்ததை நினைத்து சந்தோஷப்படுவதும் மனித குணம்தான். இவர்களை எல்லாம் நீ மனிதனாக மதிக்க வேண்டிய அவசியமும் ஒருபொழுதும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டால் இப்பொழுது என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் நீ கடந்துவிட்ட எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இனி நடப்பதை ஒவ்வொன்றாக நினைத்து மனமகிழ்ச்சியோடு இரு. என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் இந்த அம்மா என்னுடைய வெற்றியை மட்டுமே உனக்கு பரிசாக கொடுப்பேன். என் தங்கமே, இன்று இரவு என் வாக்கினை நீ மனதார கேட்டாய் என்றால் நிச்சயமாக நன்றாக உறங்கு. என் வாக்கினை கேட்ட என் குழந்தைகளில் பாக்கியசாலிகள். நாளை இரவுக்குள் என் வாக்கினை கேட்கின்றவர்கள் அனைவரும் பாக்கியசாலிகள். என் குழந்தையே,
அத்தனை சந்தோஷங்களையும் பெற்று வாழ்க்கையில் மன நிம்மதியை எப்பொழுதும் பெற்று உன்னோடு வைத்து கொண்டிரு. இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். உனக்கு கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்பொழுதெல்லாம் என் நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரித்து கொண்டு இரு. ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.